श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. போன கிளாஸ்ல நாம ஒரு அதிகரணத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி அந்த அத்தனை விஷயங்களையும் எத்தனை ஸ்லோகங்களால சொல்றார். ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகத்தினாலேயே எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறார். இன்னும் சில இடங்கள்ல 2 அல்லது 3. ஆனா மொத்தமா சேர்த்து பார்த்தால் ஆவரேஜ் மத்தியகதிகி 2 ஸ்லோகங்கள் தான் ஒரு அதிகரணத்தை சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்பயும் அதே விஷயம்தான் சொல்றார். அதை ரூபகமாக சொல்றார். அப்படின்னு அர்த்தம் உருவகப்படுத்துதல். நாம பல இடங்கள்ல பார்க்கலாம், வேத மாதா அப்படின்னு சொல்றோம். வேத புருஷன் அப்படின்னா அந்த வேதத்தையே ஒரு புருஷனாக, ஒரு மனிதனாக அல்லது ஒரு உருவத்தை கொண்ட ஒரு சுவாமியாக கல்பிச்சு அவருக்கு கண் இது, கைகள் கல்பங்கள், இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 6 அங்கங்களை சொல்லிட்டு இருக்கோம். அதை போல உருவகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அலங்கார சாஸ்திரத்துல இது அலங்காரம்னு சொல்லுவா. இது ரூபக அலங்காரம்னு சொல்லுவா. அந்த வகையில இப்போ சொல்றார். பூர்வம் கஷ்டன விஷயः உக்தः अधिकरणस्य विषयान् एकेन श्लोकेन अथवा द्वाभ्यां त्रिभिर्वा श्लोकैः अधिकरण विषयाः निरूप्यन्ते इति उक्तं. स एव विषयः अत्रापि उच्यते. तमेव ग्रन्थ गौरवाभावं स्पष्टीकुर्वन्. पूर्वं किमुक्तं? ग्रन्थे गौरवं नास्ति इति यदुक्तं तमेव கிரந்த கௌரவாபாவம் ஸ்பஷ்டீகுர்வன், தெளிவாக சொல்லிக்கொண்டு ரூபக வியாஜேன சுபோதத்துவம் தர்ஷயதி. எப்படி? சர்வதாபி சஹஸ்ரே த்வே நாதிக்ராமதி சங்கிரஹ மீமாம்சா சாகரஸ்தேன கிரீடா புஷ்கரிணி பவேத். சர்வதாபி சஹஸ்ரே த்வே, த்வே சஹஸ்ரே 2000 ந அதிக்ராமதி அயம் சங்கிரஹா. இந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய சங்கிரகம் பண்ணியிருக்கோமே, இது 2000 ஸ்லோகங்களை தாண்டாது. அதனால என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டா, மீமாம்சா சாகரஹா, இந்த மீமாம்சா சாஸ்திரம் என்னும் ஒரு கடல், வாஸ்தவத்தில் ரொம்ப பெரியசு. தேனா, அதனால் இப்படி சங்கிரகமாக சொல்லப்பட்டிருப்பதினால மீமாம்சா சாஸ்திரம் என்னும் இந்த கடலானது இப்போ என்னவா ஆயிடுத்துன்னு கேட்டா, கிரீடா புஷ்கரணி பவேத். கிரீடா புஷ்கரணின்னா விளையாடுறதுக்கு உண்டான குளம், ஸ்விம்மிங் பூல்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்விம்மிங் பூலாக இது ஆயிடுத்து. அந்த அளவுக்கு ரொம்ப சுருக்கமா ஆயிடுத்து, ரொம்ப சுலபமா ஆயிடுத்து, எல்லாராலையும் அணுகும்படியா ஆயிடுத்துன்னு அர்த்தம். ஸ்லோகேன ஸ்லோகாபியாம் ஸ்லோகைர்வ அப்படின்னு அர்த்தம். ஏகேன ஸ்லோகேன ஸ்லோகத்வயேன திரிபிர்வா ஸ்லோகைஹி யதா சம்பவம் நியாயः சங்கிருஹ்யதே. அதிகரண விஷயः அத்ர சங்கிருஹ்யதே. சர்வதாபி சமக்ர சாஸ்திரே கிம் ந அதிக்ராமதி இத்யுக்தே சர்வதாபி சஹஸ்ர நியாய சங்கிரஹ ரூபः கிரந்தः. இந்த அதிகரணத்தை தான் நியாயங்கிற சப்தத்தினால சொல்லிட்டு இருக்கார். 1000 அதிகரணங்கள் இந்த சாஸ்திரத்துல இருக்கு. சஹஸ்ராணி அதிகரணானி வர்த்தந்தே அத்தஹ சஹஸ்ர நியாய சங்கிரஹ ரூபः கிரந்தः ஸ்லோக சஹஸ்ரத்வய பூர்த்தேஹ அர்வாகேவ இத்யுக்தே சஹஸ்ரத்வய ஸ்லோகாः இத்யபி ந ததः प्रागेव तदभ्यन्तरे एव சமாப்யதே அயம் கிரந்தः சமாப்யதே. 2000 ஸ்லோகத்துக்கும் குறைவான ஸ்லோகங்களாலேயே இந்த கிரந்தமானது இயற்றப்படுகிறது. அதை தாண்டி போவதில்லை. நது சஹஸ்ரத்வயம் அதிக்ராமதி.
பாஷ்ய டீகாதீனாம் பகுத்வாத் துரவகாஹத்வாச்ச. பாஷ்ய டீகா முதலியவைகளை ரொம்ப பெருசு. நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம் ஸ்லோக வார்த்திகங்கள்ல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொன்னோம். அத போல ரொம்ப பெருசு. பாஷ்ய டீகாதீனாம் பகுத்வாத். அது மட்டும் இல்லை, துரவகாஹத்வாச்ச, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். அந்த பாஷை பழைய காலத்துல எழுதும்பொழுது எப்படின்னா பேசும்படியா எழுதுவா. எது பூர்வபக்ஷ பங்கி, எது சித்தாந்த பக்ஷி, அது தெரியறதுக்கே முதல்ல கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரியே இருக்கும் பாஷத்தெல்லாம் பார்த்தா. சட்டுன்னு ஏமாந்து போயிடுவோம். இது சித்தாந்தம்னு நினைச்சுட்டு பூர்வபக்ஷத்தை எடுத்துட்டு இருப்போம் சித்தாந்தமாக. அந்த அளவுக்கு இந்த வாக்கியங்கள், அந்த சைலி, பிரதிபாதன சைலி வித்தியாசமா இருக்கும். நமக்கு சட்டுன்னு அது புரியாது. அதனால துர் அவகாஹத்வாச்ச பாஷ்யே விஷய நிரூபணா பிரணாளி शैली कथं वर्तते इत्युक्ते द्वयोः भाषणं यथा भवति तथा भवति. तेन अस्माकं कदाचित् व्यामोहः भवेत्. अनेन वाक्येन पूर्वपक्षः उच्यते उत सिद्धान्तः इति भ्रमः कदाचित् भवेत्. अत एव दुरवगाहत्वाच्च मीमांसा सागरसमापूर्वमासीत्. पूर्वम् इत्युक्ते भाष्यादिग्रन्थे निरूपितः मीमांसा विषयः सागरसमा आसीत्, तथा विपुलम् आसीत्. तत्र गत्वा अस्माभिः तरणादिकं कर्तुं, क्रीडादिकं कर्तुं नैव शक्यते इत्यर्थः. मीमांसा सागरसमा पूर्वमासीत्. क्रियमाणेन अनेन ग्रन्थेन दोषद्वयरहितेन, दोषद्वयं किं? ग्रन्थबाहुल्यं किञ्च दुरवगाहत्वं, தத்வயம் அത്ര நாஸ்தி, அஸ்மின் கிரந்தே நாஸ்தி. கடினமும் கிடையாது விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல, அதே மாதிரி ரொம்ப நீட்டமாகவும் எழுதிக்கல, சுருக்கமா இருக்கு. தோஷத்வய ரஹிதேனா தோஷத்வய ரஹிதத்வாதேவ அதுனா மீமாம்சா சாகரः कीदृशः सञ्जातः इत्युक्ते ராஜபுத்திராணாம் பாலானாம் கிரீடார்த்தம் நிர்மிதயா நாபிதத்ன்யா புஷ்கரிண்யா சமா பவிஷ்யதி. அரசர்களோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளோ, ராஜபுத்திரானாம், ராஜர்களுடைய பிள்ளைகள் விளையாடுவதற்கு, இப்போ நமக்கு ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அந்த காலத்து அப்படி இல்லைன்னு தெரிகிறது. அவர்களுடைய விளையாட்டிற்காக கிரீடனார்த்தம், ஜலக்கிரீடனார்த்தம் நிர்மிதமிவ அதுனா சஞ்சாதம் அஸ்தி சாஸ்திரம். ராஜபுத்திரானாம் பாலானாம் கிரீடார்த்தம் நிர்மிதயா நாபிதத்ன்யா. இந்த ஒரு பதம் இவர் வேத பாஷ்யமும் இயற்றிருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த பதங்கள் அப்படியே இவருக்கு அடிக்கடி இங்க வந்துட்டே இருக்கும். இந்த வேத பாஷ்யத்து சம்பந்தப்பட்ட பதங்கள். இந்த சயனத்துல பார்த்தோம்னா நாபிதத்னி, அதே மாதிரி கிரீவதக்னி அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம்னா இந்த தொப்புள் கொடி வரையில இருக்கக்கூடிய அந்த சயன ஸ்தலம் இருக்குல்லையா, ஸ்தண்டிலம்னு சொல்லுவோம். அடுக்கி வைப்பா இல்லையா, வைக்கிறது எந்த அளவுக்கு வரும்னு கேட்டா, இந்த தொப்புள் கொடி வரையில் வந்தால் அது நாபிதக்னி. அதே கழுத்து வரையில் வந்தால் கிரீவதக்னின்னு பேரு. அந்த சயனத்துல வைக்கக்கூடிய அந்த சயனம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்தலம், அந்த ஸ்தண்டிலத்துக்கு பேரு. அந்த பதத்தை இங்க உபயோகப்படுத்துறார். ஏன்னா இவருக்கு அங்க சொல்லி சொல்லி பழக்கமாடுது இல்லையா, அந்த பதங்கள் அப்படியே இங்க கொண்டு வர்றார். நாபிதக்னியா புஷ்கரிண்யா. அதாவது நீச்சல் குளம் எந்த அளவுக்கு இருக்கும்? ரொம்ப குறைச்சலான ஆழம்தான் இருக்கும் இல்லையா, இடுப்பு வரையில் தான் தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு தான் அங்க ஆழமும் இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு விளையாடுகின்ற குளமாக ஆயிடுத்து. நாபிதக்ஞா புஷ்கரிண்யா சமா பவிஷ்யதி. உடனே அடுத்த கேள்வி வரும், அப்ப இந்த மாதிரியான சுருக்கமாக எழுதப்பட்ட கிரந்தங்களே இல்லையா மீமாம்சா சாஸ்திரத்துல அப்படின்னு கேட்டா இருக்கு. ஆனாலும் அதை காட்டிலும் இதுல ஒரு வைசிஷ்டியம் இருக்கு. यद्यपि शास्त्र दीपिकादौ क्वचित् संग्रह श्लोकः अस्ति तथापि न सर्वत्र विद्यते. இவர் எப்படி அதிகரண விஷயங்களை ஸ்லோக ரூபமாக ஏற்றிருக்காரோ அதே போல சாஸ்திர தீபிகாக்காரர் பார்த்த சாரதி மிஸ்ரஹான் இருக்கார். அவரும் கூட ஸ்லோக ரூபமாக மீமாம்சா சாஸ்திர நியாயங்களை சங்கிரகம் பண்ணிருக்கார். ஆனா எல்லா அதிகரண விஷயத்தையும் சங்கிரகமா எழுதல.
பல இடங்கள்ல வாக்கியமா எழுதியிருக்கார். சில இடங்கள்ல அதே விஷயங்களை ஸ்லோக ரூபமாகவும் சங்கிரகம் பண்ணி கொடுத்திருக்கார். பார்த்தசாரதி மிஸ்ரः इति कश्चन ग्रन्थकारः वर्तते. सः अपि मीमांसाशास्त्रं श्लोकरूपेण रचितवान् अस्ति. परन्तु सर्वेषाम् अधिकरणानां सङ्ग्रहः तेन न कृतः. कुत्र लिखितः वर्तते एतादृशश्लोकः इत्युक्ते शास्त्रदीपिका इति ग्रन्थस्य नाम तत्र वर्तते. परन्तु सर्वेषाम् अधिकरणानां सङ्ग्रहः न कृतः. तदेव वदति यद्यपि शास्त्रदीपिकादौ क्वचित् क्वचित् सङ्ग्रहश्लोकः अस्ति तथापि न सर्वत्र विद्यते. किञ्च यत्र श्लोकरूपेण अधिकरणस्य विषयः सङ्गृहीतः तत्रापि समग्रः अधिकरणविषयः अस्ति इति वक्तुं न शक्यते. तदपि वदति यत्र अस्ति यस्मिन् अधिकरणे विषयसङ्ग्रहः कृतः तत्रापि विषय संशययोः असङ्ग्रहात्. विषय संशययोः इत्युक्ते पूर्वपक्षः सङ्गृहीतः, सिद्धान्तः सङ्गृहीतः, विषयः कः अस्ति, संशयः कः इति तस्मिन् श्लोके नास्ति. तथा च सर्वेषाम् अधिकरणानां सङ्ग्रहः नास्ति. यत्र सङ्ग्रहः अस्ति तत्रापि समग्र अधिकरणस्य विषयः न सङ्गृहीतः. परन्तु अस्मिन् ग्रन्थे तथा न, समग्रोऽपि शास्त्रविषयः सङ्गृहीतः. किञ्च अधिकरणस्य यः समग्रः विषयः अखिलः विषयः सोऽपि सङ्गृहीतः. तदेव वदति तत्रापि विषय संशययोः असङ्ग्रहात् न श्लोकपाठमात्रेण अधिकरणम् उपन्यसितुं शक्यते. शास्त्रदीपिकास्थं श्लोकं पठित्वा अधिकरणे अयं विषयः, अयं संशयः, अयं पूर्वपक्षः, अयं सिद्धान्तः इति समग्रविषयः ज्ञातुं न शक्यः वर्तते. अतः न क्वापि गतार्थत्वं शङ्कनीयं. किमर्थम् एतत् सर्वं वक्तव्यं? स्वकीयग्रन्थः उत्कृष्टः अस्ति, अन्यत्र किम् अस्ति इति किमर्थं वक्तव्यम् इति कदाचित् अस्माकं प्रश्नः उत्थितः भवेत्. अन्यस्य दोष आरोपणार्थं वा दोषः कः अस्ति इति प्रदर्शनार्थं वा एतैः इदं नोच्यते. तादृशः कश्चन ग्रन्थः अस्ति चेत् पुनः ईदृशः ग्रन्थः किमर्थः व्यर्थं खलु इति प्रश्नः भवेत्. गतार्थत्वं नास्ति. अत्र किञ्चित् वैशिष्ट्यं वर्तते, अस्य पठनेन किञ्चित् प्रयोजनम् अस्ति इति प्रदर्शनार्थं. மற்ற கிரந்தங்கள்ல அது இல்லை இது இல்லை இங்க இருக்குன்னு ஏன் சொல்றார் இந்த கிரந்தக்காரன்னு கேட்டா, இந்த கிரந்தத்துல எந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே வேற கிரந்தத்திலும் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கிரந்தம் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை, அதுல இல்லாத விஷயங்கள் இதுல இருக்கு, அதனாலதான் இந்த கிரந்தத்தை படிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கறத நமக்கு தெரிவிக்கிறார். அடுத்தது சங்கதிம் வித்பாதயதி சாஸ்திரே அத்தியாதே ததா பாதே ஞாய சங்கதயஸ்த்ரிதா சாஸ்திராதி விஷயே ஞாதே தத்தத் சங்கதிஹி ஊஹ்யதாம். இந்த சங்கதிஹி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை படிச்சோம். அதிகரணத்துல சங்கதியும் ஒரு விஷயா அப்படின்னு, அதாவது போன அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் என்ன சம்பந்தம், இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய அதிகரணத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் என்ன சம்பந்தம். உதாரணத்துக்கு 1வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட அத்தனை அதிகரணங்களுக்கும் 1வது அத்தியாயத்தினுடைய விஷயான்னு நாம என்ன சொல்றோம், பிரமாணம். அதற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும், இருந்தாதான் அந்த அதிகரணம் இதுல சொல்றதுல ஒரு யுக்ததா இருக்கும். प्रथमाध्याये यत्किमपि अधिकरणं निरूपितं चेत् तस्य अधिकरणस्य अध्यायविषयस्य च, अध्यायविषयः कः अस्ति, प्रथमाध्याये विषयः प्रमाणं, तर्हि प्रमाणसम्बद्धमेव अधिकरणं भवेत्. प्रथमाध्याये कर्मभेदसम्बद्धं किञ्चित् अधिकरणं प्रथमाध्याये नैव भवति, असम्बद्धं किञ्चित् न भवति. तर्हि अध्यायसङ्गतिः काचन अवश्यं तत्र भवेत् इति एकः विषयः. तत्रापि प्रथमाध्याये 4 पादाः. प्रथमपादे विधिः कथं प्रमाणं भवति इति निरूप्यते.
द्वितीय पादे अर्थवादादि वेदभागः कथं धर्मे प्रमाणं भवति इति निरूप्यते इति प्रत्येकस्मिन् पादे कश्चन विषयः भवति। सः विषयः अध्याय विषयस्य सम्बद्धः एव भवति। यथा तद्वत् तस्मिन् पादे निरूप्यमानानि अधिकरणानि न्यायाः पादस्य यः विषयः तेन सम्बद्धः भवेत्। இதை நம்ம நல்லா மனசை வாங்கிக்கணும். ரொம்ப அழகா இந்த அதிகரண ரச்சனையை பண்ணியிருக்கா சாஸ்திரத்தை. ஒரு அத்தியாயத்துக்கு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. முதலாவது அத்தியாயத்துக்கு பிரமாணம் விஷயா அப்படின்னு சொன்னா அந்த அத்தியாயத்துல 100 அதிகரணங்கள் இருந்தாலும் 100 அதிகரணங்களுக்கும் அந்த பிரமாணம் என்கின்றதான விஷயத்தோடு சம்பந்தம் இருக்கும். இது அத்தியாய சங்கதி. அதன் பிறகு பாத சங்கதி அப்படின்னா என்னது? முதலாவது அத்தியாயத்துல 4 பாதங்கள் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொன்று விஷயமா இருக்கும். பிரமாணத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும், ஆனா அவாந்தர விஷயமா இருக்கும். எப்படி? இப்ப பாருங்க, தர்மத்துக்கு எது பிரமாணம் அப்படிங்கிறது முதலாவது அத்தியாயத்துடைய விஷயவா? அதுல முதல் பாதத்துல இந்த விதி வேதத்துல கட்டளையிடுகின்றதான வாக்கியங்கள் எவைகள் இருக்கோ அவைகள் சோதனான்னு சொல்லுவோம். விதி வாக்கியங்கள் அவைகள் எப்படி தர்மத்துக்கு பிரமாணம் ஆகின்றன அப்படின்னு நிரூபிக்கிறது தான் முதலாவது பாதத்தினுடைய விஷயம். அப்போ முதலாவது பாதத்துல எல்லாமே அதே மாதிரி விஷயங்களா இருக்கும். இப்ப நீங்க கவனிச்சா தெரியும், பிரமாண விஷயத்தை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கு, அதே சமயத்துல முதலாவது அத்தியாயத்துல எல்லாமே இந்த விதி விஷயமாவே இருக்கும். 2வது பாதத்துல அர்த்தவாதம் முதலியதான வேத பாகங்கள் எப்படி தர்மத்துக்கு பிரமாணம் ஆகின்றன அப்படிங்கறதெல்லாம் வரும். அப்போ இது பாத சங்கதி. 2வது பாதத்துல இதுக்கு சம்பந்தப்பட்ட அர்த்தவாதம் முதலிய வேத பாகங்கள் எப்படி தர்மத்துல பிரமாணம் ஆகின்றன சொல்லிட்டே போவா. இதுவும் பிரமாணத்துக்கு சம்பந்தப்பட்டது அத்தியாய சங்கதி இருக்கும். அப்போ அத்தியாய சங்கதின்னு ஒண்ணு சொல்லணும், பாத சங்கதி. அதன் பிறகு ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் பரஸ்பரம் அந்தந்த பாதத்துல இருக்கக்கூடிய அதிகரணத்துக்கு பரஸ்பரம் சங்கதி, அதிகரண சங்கதி. உதாரணத்துக்கு முதலாவது பாதம் முதலாவது அதிகரணத்தை ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தான்னா 2வது அதிகரணத்துல எந்த விஷயம் சொல்லி கொடுக்காலோ அதற்கும் முதலாவது அதிகரணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். இது அதிகரண சங்கதி. இப்படி 3 விதமான சங்கதிகள் சொல்ல வேண்டும். அத்தியாய சங்கதி, பாத சங்கதி, அதிகரண சங்கதி. அதைத்தான் இங்க சொல்றார். சாஸ்திரேத்யாயே ததா பாதே, சாஸ்திரே அத்தியாயே ததா பாதே நியாய சங்கதயஸ்த்ரிதா. சாஸ்திராதி விஷயே ஞாத்தே தத்தத் சங்கதி ஊஹ்யதாம். அந்தந்த அதிகரணத்தினுடைய சங்கதியும் பாத சங்கத்தியும் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலே மற்ற நம்மளால சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா அத்தியாய சங்கதியை சொல்லி கொடுத்துடுவா, பாத சங்கதியை சொல்லி கொடுத்துடுவா. மீது இருக்கக்கூடியதான அந்த அதிகரண சங்கதி இருக்கே அதை நாமளே அந்தந்த இடத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சாஸ்திர சங்கதி, அத்தியாய சங்கதி, பாத சங்கதி. இந்த இடத்துல இந்த சாஸ்திர சங்கதிங்கிறது அதிகரண சங்கதியை தான் மனசை வச்சுன்னு சொல்றார். சாஸ்திர சங்கதி, அத்தியாய சங்கதி, பாத சங்கதிச்சேதி த்ரிதா சங்கதி. சாச்ச சாஸ்திராதீனாம் த்ரயாணாம் அசாதாரணே விஷயே ஞாத்தே சதி ஸ்வயமேவ ஊகித்தும் சக்யா. இந்த சங்கதியெல்லாம் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா அந்தந்த அதிகரணத்துல என்ன விஷயத்தை சொல்ல வரா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டாலே நாம சங்கதியை ஊகிக்க முடியும். இதன் பிறகு வரக்கூடிய ஸ்லோகங்களை நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். எந்தெந்த அத்தியாயத்துல எந்தெந்த விஷயத்தை சொல்றோம் அப்படிங்கிறத சொன்னார். அந்த ஸ்லோகத்தை மட்டும் நான் வாசிச்சிடுறேன். தர்மோத்வாதசலக்ஷண்யா வியுத்பாத்யஸ்தத்ர லக்ஷணைஹி பிரமாண பேதசேஷத்வ பிரயுக்தி கிரம சம்ஞகாஹ அதிகாரோதி தேசஸ்ச சாமான்யேன விசேஷதஹ ஊஹோ பாதஸ்ச தந்திரஞ்ச பிரசங்கச்சோதிதாஹ் கிரமாத். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நம்ம பார்த்துட்டோங்கிறதுனால அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். பாதானாம் அசாதாரணம் விஷயம் தரிசயதி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை இப்போ ஸ்லோக ரூபமா சொல்றார். இதுல இருந்து ஆரம்பிச்சு
இதுக்கப்புறம் வரிசையா 12 அத்தியாயங்களிலும் ஒவ்வொரு பாதத்துல எந்தெந்த விஷயங்கள் விசாரிக்கப்படுறதுன்னு வரிசையா சொல்லியிருக்கார். வாஸ்துகத்திய இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாம புரிஞ்சுட்டோம்னா மொத்த சாஸ்திரத்திலையும் என்ன சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதப்பரம் கேஷுச்சித் ஸ்லோகேஷு தத்தத் அத்தியாயே தத்தத் பாதே ச யஹ விஷயः நிரூபிதः சஹ சங்கிரஹேண क्रोडीकृतः वर्तते. यदि वयम् एतान् श्लोकान् सम्यक् पठित्वा अर्थञ्च सम्यक् ज्ञात्वा कण्ठस्थीकरणं कुर्मः श्लोकान्, तर्हि समग्रः अपि शास्त्रविषयः अस्माकं बुद्धौ सर्वथा भवति. तादृशः कृपालवः वर्तन्ते एते ग्रन्थकाराः, सम्यक् सङ्गृह्य प्रदर्शयति. पश्यन्तु, विध्यर्थवाद विधि अर्थवाद विध्यर्थवाद स्मृतय नाम चेति चतुर्विधं प्रथमाध्यायगैः पादैः चतुर्भिर्मानमीरितम्. अस्माभिः आदौ एव पठितमासीत् मानशब्देन प्रमाणमुच्यते इति. पश्यन्तु, अत्रापि तथैव लिखितमस्ति. चतुर्भिः पादैः मानम् ईरितं कथितं प्रतिपादितं. चतुर्भिः पादैः, 4 பாதங்களினால் மானம் பிரமாணம் தர்மே பிரமாணம் கிம் इति निरूपितम् अस्ति. पुत्रस्थैः चतुर्भिः पादैः प्रथमाध्यायगैः प्रथमाध्यायगतैः चतुर्भिः पादैः. முதலாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடியதான 4 பாதங்களினால் மானம் பிரமாணம் தர்மத்தினுடைய பிரமாணம் எது என்று ஈரிதம் சொல்லப்பட்டுள்ளது. சரி, ஒவ்வொரு பாதத்தில் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? விதி அர்த்தவாத ஸ்மிருதயः நாம சேதி சதுர்விதம். சதுர்விதம் மானம் ஈரிதம். 4 விதமான பிரமாணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. எப்படி பாருங்க, முதல் பாதத்துல 1வது அத்தியாயம் முதல் பாதத்துல விதியானது எப்படி தர்மத்துக்கு பிரமாணமாகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது பாதத்துல அர்த்தவாத மந்திரம் போன்ற அர்த்தவாதன்னு இங்க குறிப்பிட்டிருக்கா, ஆனா அதுல மந்திரங்கள் இவைகள் எல்லாமே கூட எப்படி விதியினுடைய ஏகவாக்கியதாவை அடைஞ்சு விதி மூலமாக விதி மூலமாகன்னு சொன்னா விதியினுடைய சேர்ந்துன்னு அர்த்தம், சேர்ந்து தர்மத்துக்கு பிரமாணம் ஆகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்தது 3வது பாதத்துல ஸ்மிருதி பாதம்னு பேரு. ஸ்மிருதிகள், மன்வாதி ஸ்மிருதிகள் ஆகட்டும், சிஷ்டாச்சாரம் ஆகட்டும், எல்லாத்தையும் சொல்லிட்டு முடியாதுங்கிறதுனால ஸ்மிருதின்னு மட்டும் சொல்லியிருக்க. சிஷ்டாச்சாரமும் பிரமாணம் தான். ஸ்மிருதிங்கிற பதம் அதையும் சேர்த்துதான் சொல்றது. எப்படி அர்த்தவாத பதம் மந்திரங்களையும் சேர்த்து குறிப்பிடுகிறதோ அதை போல ஸ்மிருதி பதமும் சிஷ்டாச்சாரங்களையும் சேர்த்து சொல்றது. ததாத பஷ்யந்து, பிரதமாத்தியாயஸ்ய பிரதமே பாதே விதிः சோமேன யஜேத இத்தியாதி விதிவாக்கியானி கதம் धर्मे प्रमाणम् इति निरूपितम्. अनन्तरम् अर्थवादः मन्त्रः इत्यादयः कथं विध्येकवाक्यतां प्राप्ताः सन्तः प्रमाणं धर्मे इति निरूपितम्. अनन्तरं स्मृतयः कथं वेदमूलकत्वेन न तु साक्षात् स्मृतयः शिष्टाचारः वा धर्मे कथं प्रमाणम् इति निरूपितम्. अनन्तरं चतुर्थे पादे नाम वेदवाक्येषु तत्र तत्र कर्मणां नामधेयं श्रूयते. अग्निहोत्रं जुहोति इत्यस्मिन् वाक्ये अग्निहोत्रपदं कर्म नामधेयम् इति प्रतिपादितं. तत् कथं धर्मे प्रमाणं भवति, धर्मं बोधयति इति निरूपितं. विधेय परिच्छेदकद्वारा इति अस्माभिः पूर्वं ग्रन्थे पठितमस्ति. तथा च विधेय परिच्छेदकद्वारा धर्मे प्रमाणं भवति इति तत्र चतुर्थपादे निरूपितम्. तथा च प्रथमाध्याये 4 पादाः सन्ति, तैः चतुर्भिः मानम् ईरितं, चतुर्विधं मानम् ईरितं. प्रथमे पादे विधिरूपं मानमीरितं,
द्वितीये अर्थवादरूपं मानम् ईरितं। पश्यन्तु एते लिखन्ति अर्थवादः मन्त्रस्यापि उपलक्षकः। इदमेव अस्माभिः उक्तं। मन्त्र अर्थवादः इति यद्यपि पदं वर्तते तथापि तत् पदम् उपलक्षकम् इत्युक्ते स्मृतिं न किं मन्त्रमपि बोधयति। अर्थवादः मन्त्रस्यापि उपलक्षकः। तृतीये पादे स्मृतिरूपं मानं प्रमाणम् ईरितं। स्वयं लिखन्ति स्मृति आचारमपि स्मृतिः आचारम् अपि उपलक्षयति। चतुर्थे पादे उद्भिदचित्रादीनां नामरूपं मानम् ईरितं। तथा च प्रथमाध्याये निरूपिताः विषयाः अत्र संगृहीताः। एनं श्लोकं वयं सम्यक् बुद्धौ स्थापयामः चेत् प्रथमाध्याय विषयः अस्ति अस्माकं बुद्धौ इत्यर्थः। अनन्तरम् उपोद्घातः कर्मभेदमानं तस्यापवादगीः प्रयोगभेद इत्येते द्वितीयाध्यायपादगाः। कथं? द्वितीयाध्यायस्य प्रथमे पादे आख्यातमेव अपूर्वबोधकम् अपूर्वसदसद्भाव इत्यादिकः कर्मभेदचिन्तोपयुक्तः उपोद्घातः वर्णितः। द्वितीयाध्याये कः विषयः अस्ति? कर्मभेदः विषयः अस्ति। परन्तु कर्मभेदः द्वितीयाध्यायस्य द्वितीये पादे एव निरूपितुम् आरब्धः वर्तते। तत्रैव कर्मभेदः निरूप्यते। तर्हि प्रथमपादे कः विषयः वर्ण्यते इत्युक्ते तत्र उच्यते आख्यातमेव अपूर्वबोधकम्। आख्यातस्य अर्थः कः इति, अपूर्वम् अस्ति न वा इति इत्येतादृशाः विषयाः सर्वेपि निरूप्यन्ते। किमर्थं? कर्मभेदः अध्यायस्य विषयः इत्युक्तं। तर्हि किमर्थम् एते विषयाः निरूप्यन्ते इत्युक्ते कर्मभेद उपोद्घाततया। उपोद्घातो नाम गृहीत विषयस्य निरूपणार्थं यत् आवश्यकं तस्य निरूपणं। चिन्तां प्रकृतसिद्ध्यर्थाम् उपोद्घातं विदुर्बुधः इति वर्तते। अर्थात् कर्मभेदः निरूपणीयः, तस्य निरूपणार्थं यद् अपेक्षितं तस्य निरूपणमेव उपोद्घातः इत्युच्यते। तथा च उपोद्घाततया प्रथमे पादे एते विषयाः निरूप्यन्ते। ரெண்டாவது அத்தியாயத்திலே கர்மபேதः தான் விஷயம். ஆனா அந்த கர்மபேதः ரெண்டாவது பாதத்துல தான் நிரூபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்போ முதல் பாதத்தை என்ன பண்றா அப்படின்னு கேட்டால் ஆக்கியாதத்துடைய அர்த்தம் என்னது, பிரசங்காத்து தாத்வர்த்தா என்னது, அதே மாதிரி அபூர்வம்ங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா, அபூர்வ பேதம் இருக்கா இல்லையா, இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நமக்கு என்ன கேள்வி வரும்? கர்மபேதா ரெண்டாவது அத்தியாயத்துடைய விஷயம்னு சொன்னால் அதைத்தானே சொல்லணும். இந்த விஷயங்கள்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டால் அடுத்ததாக நாம நிரூபிக்க போற கர்ம பேதா இருக்கே அதற்கு தேவையான விஷயங்கள் இவைகளை சொன்னால்தான் அடுத்த விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சிந்தாம் பிரகிருத சித்தியர்த்தாம் உபோத்காதம் விதுர்புதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதாவது எடுத்துக்கொண்ட விஷயத்தை நிரூபிப்பதற்கு முன்பாக எதையெல்லாம் தேவையா இருக்கோ அதை சொன்னாதான் அடுத்த விஷயத்தை சொல்ல முடியும், எடுத்துக்கொண்ட விஷயத்தை நிரூபிக்க முடியும். அப்போ அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி, எடுத்துக்கொண்ட விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் உபோத்காதம்னு பேர். அதெல்லாமே இந்த முதல் பாதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் சொல்ற த்விதீயாத்தியாயஸ்ய பிரதமே பாதே ஆக்கியாதமேவ அபூர்வ போதகம் அபூர்வ சரசத்பாவ சேதி இத்தியாதிகः கர்மபேத சிந்தோபயுக்தः உபோத்காதः வர்ணிதः. द्वितीये धातुभेद पुनरुक्त्यादिभिः कर्मभेदः. இந்த கர்மபேதா அப்படிங்கிறது 6 பிரமாணங்களினால நிரூபிக்கப்படுகின்றதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சப்தாந்தர, அபியாச, சங்கியா, சஞ்ஞா, குண, பிரகரணாந்தர அப்படிங்கிறதான இந்த 6 பிரமாணங்களினால கர்மபேதா நிரூபிக்கப்படுறது. 6த்துல முதல் 2 பிரமாணம் இருக்கு இல்லையா,
சப்தாந்தரஹ சப்தாந்தரம் அபியாசா. இந்த ரெண்டு பிரமாணங்கள்னாலே கர்மபேதா நிரூபிக்கப்படுகிறது. அதுதான் சொல்றார், தாது பேத புனருக்தியாதிபிஹி சப்தாந்தர அபியாச. ஆமா, இந்த பிரமாணங்கள்னால. அதுக்கப்புறம் த்விதீயே ரதந்தராதீனாம் கர்மபேத பிராமான்ய அபவாதா. வஸ்துகத்தே இதுல முதல் ரெண்டாவது பாதத்துல சில பிரமாணங்கள்னாலையும், அடுத்தது மூணாவது பாதத்துல தான் சில பிரமாணங்கள்னாலையும் கர்மபேதா சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மூணாவது பாதத்துல என்ன பண்றார், எங்கெல்லாம் கர்மபேதம் கிடையாது அதை தான் அபவாதகான்னு சொல்லுவோம். கர்மபேதா இங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். முன்னாடி சொல்லப்பட்ட அதிகரணங்களுடைய நியாயங்களை வச்சு பார்க்கும் பொழுது சரிதானே இது அப்படின்னு தோணும். உதாரணத்துக்கு ஒன் வே அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னா அதுல யாரும் போகக்கூடாது இருக்கும். ஆனா ஆம்புலன்ஸ் போறதுன்னு வச்சுப்போம், அது தவறு கிடையாதுன்னு சொல்லுவோம். முதல்ல ஒருத்தர் பாக்குறாருன்னு வச்சுப்போம், அவருக்கு என்ன தோணும், இதுதான் ஒரு வழி பாதையாச்சே, ஏன் இவர் போறாரு, தப்பு தானே அப்படின்னு தோணுமா இல்லையா? ஆனால் அங்க அந்த நியாயத்தை அவர் தெரிஞ்சுட்டார்னு வச்சுப்போம். இவர்களுக்கு மாத்திரம் விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிற அந்த நியாயத்தை தெரிஞ்சுட்டார்னா, ஓஹோ, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஒன்வேங்கிற ஒரு வழி பாதைங்கிற அந்த நியாயம் இவர்களுக்கு பொருந்தாது, அந்த விதி இவர்களுக்கு பொருந்தாதுன்னு தெரிஞ்சுப்பார். அப்போ இது தவறு இல்லைன்னு தெரிஞ்சுப்பார். அத போலதான் இங்கேயும் முன்னாடி சொல்லப்பட்ட அதிகரணங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தால் சில இடங்கள்ல கர்மபேதா உண்டுன்னு நமக்கு தோணும். ஆனா கிடையாது. இந்த இடத்துல ஏன் கிடையாதுங்கிற அந்த யுக்தியும் அங்க சொல்லப்பட்ட நியாயங்களும் நமக்கு படிச்சா தெரிஞ்சிடும். அப்போ நாம என்ன பண்ணுவோம், முன்னாடி சொல்லப்பட்டது இங்கே அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் அபவாதா. अधिकरणेषु न्यायः निरूपितः भवति, तेन न्यायेन अस्माकं ईदृशं ज्ञानं लभ्यते यत् अत्र कर्मभेदः भवति इति। परन्तु क्वचित् कर्मभेदः न भवति। पूर्वोक्ता या युक्तिः सा युक्तिः अत्र भवति चेदपि अत्र कर्मभेदो नास्ति, अत्र युक्त्यन्तरं वर्तते इति निरूप्यते। तस्यैव अपवादः इत्युच्यते। तादृश अपवादः अपि तृतीय पादे निरूपितः। तृतीये रथन्तरादीनां कर्मभेद प्रामाण्य अपवादः निरूपितः। चतुर्थे नित्यकाम्ययोः प्रयोग भेदः निरूपितः। इत्येवं द्वितीयाध्याये कर्मभेदः निरूपितः वर्तते। इतः परं तृतीयाध्याये श्रुतिलिङ्गञ्च वाक्यादि विरोध प्रतिपत्तयः अनारभ्योक्ति बह्वर्थ स्वाम्यर्थ अष्टपादगाः। तृतीयाध्याये अष्टौ पादाः वर्तन्ते। बृहत् अध्यायः, महान् अध्यायः वर्तते अयम्। तत्र तृतीयाध्यायस्य प्रथमे पादे शेषत्वबोधकानां श्रुतिलिङ्गादीनां मध्ये श्रुति विचारिता। श्रुति लिंग वाक्य प्रकरण स्थान समाख्या इत्येतैः प्रमाणैः अंगत्वं निरूपितं तृतीयाध्याये। तदेव अत्र उच्यते तृतीयाध्यायस्य प्रथमे पादे शेषत्वबोधकानाम् अंगत्वबोधकानां श्रुतिलिंगादीनां प्रमाणानां मध्ये ஸ்ருதி விசாரித்தா. 6 பிரமாணங்கள்ல முதல் பிரமாணமாக இருக்கக்கூடிய ஸ்ருதி என்கின்றது இங்கே நிரூபிக்கப்பட்டுள்ளது முதல் பாதத்துல. இரண்டாவது பாதத்துல லிங்கம், அங்கத்துவ போதக பிரமாணமாக இருக்கக்கூடிய லிங்க பிரமாணம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது பாதத்துல வாக்கியம் பிரகரணாதி சர்வாணி பிரமாணானி, வாக்கியத்திலிருந்து ஆரம்பிச்சு மற்ற எல்லா பிரமாணங்களும் இந்த மூணாவது பாதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சதுர்த்தே நிவீத உபவீதாதிஷு அர்த்தவாதத்துவ விதித்வாதி நிர்ணய ஹேதுஹு. அதுக்கப்புறம் ஸ்ருத்யாதேஹே பரஸ்பர விரோத சத்பாவஸ்ச நிரூபிதா.
3 பாதங்கள்ல எல்லா பிரமாணங்களும் ஆயிடுத்து. 4வது பாதத்துல நிவீதாதிகரணம்னு பேரு. அதுல நீங்க பார்த்தேன்னா சில இடத்துல அர்த்தவாதங்களாக இருக்கும், சில இடங்கள்ல அது அர்த்தவாதம் போல இருக்கும், ஆனா அது விதி. அல்லது அர்த்தவாதத்திலிருந்து விதியை கல்பிக்கிறோம். நிவீதம் மனுஷ்யானாம் பிராச்சீனா வீதம் பித்ருணாம் அப்படின்னு வரிசையா வருது இல்லையா? அந்த இடத்துல உபவீதத்துவம் விதிக்கப்படுறதா இல்லையா? இப்படி எல்லாம் விசாரம் பண்ணி அர்த்தவாதங்களில் இருந்தும் கூட சில இடங்கள்ல விதியை நாம எடுத்துக்கிறது உண்டு. அர்த்தவாதாத் உன்னீதா விதிஹி क्वचित् भवति इति निरूप्यते. किञ्च श्रुति लिंग वाक्य प्रकरण इति प्रमाणानि उक्तानि किल, तेषु परस्पर विरोधे तस्य प्राबल्यम् अस्ति. पूर्वपूर्वस्य प्राबल्यम् उत्तरोत्तरस्य दौर्बल्यम् इति निरूप्यते. विरोधाधिकरणम् इति वर्तते, तत्र एतत् सर्वं निरूप्यते. निवीत उपवीतादिषु अर्थवादत्व विधित्वादि निर्णय हेतुः कथ्यते. क्वचित् अर्थवादः इत्येव उच्यते, क्वचित् तस्मात् अर्थवादात् अथवा अर्थवादः न अयं विधिरेव इति उच्यते. तत्र निर्णय हेतुः कः तत्सर्वं तत्र प्रतिपाद्यते. श्रुत्यादेः परस्पर विरोध सद्भावश्च, क्वचित् विरोधः अस्तीति भाति परन्तु विरोधः न भवति, तर्हि तत्र विरोधो नास्ति इति प्रतिपादनीयं. क्वचित् विरोधः अस्ति, विरोधे कस्य प्राबल्यम् इति निरूपणीयम्. एतत् सर्वम् अत्र निरूप्यते. எங்க விரோதம் இருக்கு, எங்க விரோதம் இல்லை. விரோதம் இல்லைன்னா விரோதம் இருக்கிறதாக நமக்கு ஒரு புத்தி வந்ததே, அது ஏன் வந்தது, ஏன் வஸ்துதா விரோதம் இல்லை அதை சொல்லணும். விரோதம் இருக்கா, விரோதம் இருந்தால் ரெண்டுல எது பிரபலம் அதை சொல்லணும். இப்படி பரஸ்பர விரோத சதசத்பாவா நிரூபிதா. பஞ்சமே பிரதிபத்தி கர்மாணி. பிரதிபத்தி இந்த ஸ்விஷ்டகிருத் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த விஷயமாக பிரதிபத்தி கர்மாக்கள் அவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஷஷ்டே அனாரபியாதீதானி, ஒரு பிரகரணம் இல்லாத பொதுவாக படிக்கப்பட்ட கர்மாக்கள் விஷயத்துல, வாக்கியங்களுடைய விஷயத்துல அனாரபியாதீத வாக்கியம்னு பேரு. ஒரு பிரகரணம் ஒரு பிரகரணத்தை இல்லாம தனியா இருக்கக்கூடியது. அக்னிஹோத்திர பிரகரணேவா தர்ஷபூர்ணமாச பிரகரணேவா இது एवं பிரகரணம் கிஞ்சித் ஆரபிய யானி வாக்கியானி ந படிதானி தாதृश விதிவாக்கியானி அனாரபியாதீதானி इति उच्यन्ते. तेषां वाक्यानां विषये विचारः पंचमे पादे क्रियते, षष्ठे पादे क्रियते. अनन्तरं सप्तमे बहुप्रधान उपकारक प्रयाजादीनि. एकमेव अंगं बहूनां प्रधानानाम् उपकारकं भवति चेत् तादृश विषयाणाम् अंगानां विषये किञ्चित् विचार्यते. अष्टमे याजमानानि कर्माणि चिन्त्यन्ते. इत्येवं तृतीयाध्याये विद्यमानैः अष्टभिः पादैः एते विषयाः निरूपिताः. अनन्तरं बहु प्रधान அப்படின்னு சொன்னா ஒரே அங்கம் தான். இப்போ பிரயாஜம் வந்து தர்ஷத்துல 3 பிரதானங்கள் இருக்கா இல்லையா, தர்ஷ காலத்துல பண்ணக்கூடியது. அப்படி பகு பிரதானங்களுக்காக அனுஷ்டிக்கப்படுற ஒரே அங்கம் தானே பிரயாஜம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பண்றது இல்லை. அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி இது அங்கம் மாறுதா, அவைகள் அத்தனைக்கும் என்ன காரணம் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல விசாரம் பண்ணப்படுறது. அதுதான் சொன்ன பாருங்க, பகு பிரதான உபகாரக பிரயாஜாதீனி சிந்தியந்தே. அடுத்தது 4வது அத்தியாயம். பிரதானஸ்ய பிரயோக்திருத்வம் அப்பிரதான பிரயோக்திருதா फलचिंता जघन्यांग चिंतेत्येते चतुर्थगाः. चतुर्थाध्यायस्य प्रथमे पादे प्रधानभूता आमीक्षा दध्यानयनस्य प्रयोजिका इत्यादि प्रधान प्रयोक्तृत्वம் விசாரித்தம். இந்த தத்யானயனம் அப்படிங்கிறது கிம் பிரயுக்தமா இருக்கு, எதனால இந்த ததி அந்த தப்தே பயசி தத்யானயத்தின்னு சொல்றோமே, இந்த தத்யானயனத்தை எதன் பொருட்டு நாம செய்யறோம்? ஆமிக்ஷாக்காகவா வாஜினத்துக்காகவா?
அப்படிங்கிறதான இந்த பிரயோஜக பாவகா 4வது அத்தியாயத்தை சொல்லப்படுறது. தத்யானயனம் தப்தே பயசி தத்யானயதி இது வர்த்ததே அனேன வாக்கியன யத் தத்யானயனம் விதீயதே தத் தத்யானயனம் கிம் பிரயுக்தம் ஆமிக்ஷா பிரயுக்தம் உத வாஜின பிரயுக்தம் இது விசாரியते. आमिक्षा प्रयुक्तम् इति निरूप्यते. तदेव प्रधानभूत आमिक्षा दध्यानयनस्य प्रयोजिका इत्यादि प्रधान प्रयोक्तृत्वं विचारितम्. अनन्तरं द्वितीये पादे अप्रधानं वत्स अपाकरणं शाखाच्छेदे प्रयोजकम् इत्यादि अप्रधान प्रयोक्तृत्वं. वत्स अपाकरणं किं प्रयुक्तम् शाखाच्छेदे प्रयोजकम्. शाखाच्छेदे प्रयोजकं किम् अस्ति विपरीतं वक्तव्यं. शाखाच्छेदं प्रति शाखायाः इषेत्वा इत्यादि मन्त्रादिं उक्त्वा छेदनं क्रियते किल, तत् किं प्रयुक्तम् इत्युक्ते वत्स अपाकरण प्रयुक्तम्. तदेव उच्यते अप्रधानं वत्स अपाकरणं शाखाच्छेदे प्रयोजकम् इत्यादि अप्रधान प्रयोक्तृत्वं द्वितीये पादे निरूप्यते. अत्र केवलं दिङ्मात्रं प्रदर्श्यते. वस्तुगत्या सर्वाणि अधिकरणानि पठित्वा एतान् श्लोकान् वयं पश्यामः चेत् सम्यक् भवति. कुतः प्रायशः सर्वेपि विषयाः अस्माकं बुद्धौ उपस्थिताः भवन्ति. तन्मनसि निधाय एतान् श्लोकान् वयं पश्यामः चेत् तदानीं सम्यक् अस्ति अयं सङ्ग्रहः इति बुद्धौ भवति. अन्यथा अत्र किं निरूपितम् इति सम्यक् नावगम्येत. केवलं दिङ्मात्रं प्रदर्श्यते. अत्र एते विषयाः वर्तन्ते इति. अप्रधानं वत्स अपाकरणं शाखाच्छेदे प्रयोजकम् इत्यादि अप्रधान प्रयोक्तृत्वं. तृतीये जुहू पर्णमयीत्वादेः अपापश्लोकश्रवणादि फलाभावाभावचिन्ता. इत्युक्ते द्रव्यादि विषये फलम् उक्तं चेत् तत् फलं फलत्वेन गृह्यते वा अथवा केवलम् अर्थवादः स्तुतिर्वा इत्यादि विचारः अत्र तृतीये पादे कृतः. चतुर्थे राजसूयगत जघन्य अंग अक्षद्यूतादि चिंता. राजसूयगत जघन्यांग इत्युक्ते अंगांग इत्यर्थः. कानितानि अक्षद्यूतादि चिंता एतेषाम् अंगानां विषये विचारः कृतः. अनन्तरं पंचमाध्याये श्रुत्यादिभिः क्रमस्तस्य विशेषो वृद्ध्यवर्धने श्रुत्यादेर्बलिता चेति पंचमाध्याय पादगाः. पंचमाध्याये श्रुत्यर्थ पाठ स्थान मुख्य प्रवृत्ति आख्यानि प्रमाणानि वर्तन्ते. तैः क्रमः चिन्तितः. श्रुत्यर्थ पाठादिभिः क्रमः निरूपितः. द्वितीये प्रथमपादे अयं क्रमः निरूपितः. द्वितीये पादे वाजपेयगतेषु सप्तदशसु पशुषु एकैकधर्म समापनम् इत्यादि क्रम विशेषः. दण्डकलितवदावृत्त अयमेव काण्डानुसमयः पदार्थानुसमयः. पदार्थान् तदेव मया वक्तुम् आरब्धं. काण्डानुसमयः पदार्थानुसमयः इत्युक्तं किल, स एव विषयः. सः विषयः अत्र निरूप्यते. वाजपेयगतेषु सप्तदशसु पशुषु एकैकधर्म समापनम् इत्यादि क्रम विशेषः. तृतीये पंचप्रयाजादीनाम् आवर्तनेन एकादश्यम् इत्यादि वृद्धिः. क्वचित् अंग आवृत्तिः विधीयते. एकादश प्रयाजा निरति इति. तत्र पञ्चैव किल प्रयाजाः वर्तन्ते. कथं तेषाम् एकादशत्वेन संपत्तिः वृद्धिः इत्युक्ते तत्र वृद्धिप्रकारः प्रदर्शितः. कस्य प्रयाजस्य आवृत्तिः कर्तव्या इत्यादि निरूपणं कृतं. प्रयाजादीनाम् आवर्तनेन एकादश्यम् इत्यादि वृद्धिः. अनन्तरम् अंशु अदाभ्यग्रहणम् इत्यादि उच्यते. अदाभ्यग्रह चित्रिण्योः अनावृत्तिः इत्यादि वृद्ध्यभावश्च. क्वचित् आवृत्तौ
आधिक्यं संख्या विवृद्धिः दृश्यते क्वचित् प्रकृत्यपेक्षया संख्यायाः न्यूनतापि दृश्यते तदानीं किं कर्तव्यम् अङ्गानां किं बाधः संकोचः कर्तव्यः कस्य अङ्गस्य विवृद्धिश्चेत् आवृत्तिः कर्तुं शक्यते परन्तु तत्र न्यूनता उक्ता चेत् कुत्र लोपः कर्तव्यः संख्या विवृद्धिன்னு சொன்னா 5 பிரயாஜத்தை 11 தடவை ஆவர்த்தி பண்ணணும் இல்லையா இப்போ கூட்டணும் அப்போ எந்த பிரயாஜத்தை கூட்டணும் அப்படிங்கிறது விவருத்தியை அந்த ஆவர்த்தியை சொல்லி கொடுக்கிறது இது அதே சமயத்துல பிரகிருதி காட்டிலும் விகிருத்தில கொஞ்சம் குறைச்சலா பண்ண வேண்டியதா இருக்கும் அப்போ எந்த அங்கத்தினுடைய ஆவர்த்தி அதாவது எந்த அங்கத்தை ஆவர்த்திக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுக்கிறா இதுதான் இந்த மூணாவது பாதத்துல இருக்கு திருத்தீயே பஞ்ச பிரயாஜாதீனாம் ஆவர்த்தனேன ஏகாதஷ்யம் இத்தியாதி விருத்தி புரிஞ்சது இல்லையா அதுக்கப்புறம் பாருங்க அதாபிய கிரக சித்ரிண்யோஹோ அனாவிருத்திஹி இத்தியாதி விருத்யபாவஸ்ச பிரதர்ஷிதः சதுர்த்தே நாலாவதுல கிரம நியாமகானாம் ஸ்ருத்யர்த்த பாடாதீனாம் பிரபல துர்பல பாவஹ நிரூபிதः முதலாவது பாதத்துல கிரமபோதக பிரமாணானின்னு சொன்னா இல்லையா அவைகளுக்குள்ளார விரோதம் எங்க வருது எங்க வரல விரோதம் வந்தால் எது பிரபலம் எது துர்பலம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த நாலாவது பாதத்துல சொல்லி கொடுக்கிறா கிரம நியாமகானாம் ஸ்ருத்யர்த்த பாடாதீனாம் பிரபல துர்பல பாவஹ நிரூபிதா இப்படி ஐந்தாவது அத்தியாயத்துல 4 பாதங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கார் மேற்கொண்டு 6வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லணும் இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம்